டேய் மிஸ் வந்துட்டாங்கடா, எல்லாரும் அமைதியா இருங்கடா. குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ், எல்லாரும் உட்காருங்க. இன்னைக்கு உங்க ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டே. நீங்க யார் யார் எங்கெங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ எல்லாரும் உங்க நேம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து ஆரம்பிங்க. என் பேர் யஷ்வந்த். என்னோட பேர் ஹாசின். என்னோட பேர் ஜீவின். என் பேர் கவிப்ரேம் மிஸ். அஸ்வின் மிஸ். என் பேர் ஜாஸ்மின் மிஸ். என் பேர் அப்துல் ரஹ்மான் மிஸ். என் பேர் வெங்கட் மிஸ். என் பேர் அறிவரசி மிஸ். என் பேர் சுரன் மிஸ். என் பேர் வேல்சிங் மிஸ். என் பேர் ஜனனி மிஸ். என் பேர் கிஷ் மிஸ். என் பேர் ஸ்வேதா மிஸ். என் பேர் சுலமன் மிஸ். என் பேர் ராமசி மிஸ். என் பேர் ஜாஸ்மின். உங்க பேர் என்ன? என் பேர் வெங்கட். இன்னைக்கு நான் லஞ்சுக்கு பூரி கொண்டு வந்திருக்கேன், அதோட பொட்டேட்டோவும் கொண்டு வந்திருக்கேன். நம்மளாம் ஷேர் பண்ணி சாப்பிடலாமா? இன்னைக்கு நான் மட்டன் பிரியாணி மூணு சாப்பிடலாமா? இல்லடா, எங்க அப்பா வந்து ஐயப்பன் சாமிக்கு மாலை போட்டு மலைக்கு போயிருக்காரு. நாங்கள் 48 நாள் கழிச்சு தான் சிக்கன் சாப்பிடுவோம். ஐயோ சாரிங்க, எங்களுக்கு லென்த்தே ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ நாங்கள் சிக்கன் அதெல்லாம் ஒன்றும் சாப்பிட மாட்டோம். உங்க பேர் என்ன? என் பேர் அறிவரசி. உங்க ஊர் எது? நான் வேலூர்ல இருந்து வரேன். நீங்க வீட்ல என்ன சாமி கும்பிடுவீங்க? நாங்க சாமி கும்பிட மாட்டோம்பா. சாமி கும்பிட மாட்டீங்களா? ஆமா, எனக்கு சாமி மேல நம்பிக்கை இல்ல. என்னது? கடவுள் மேல நம்பிக்கை இல்லையா? அப்ப இந்த உலகத்தை படிச்சது யாருன்னு நீங்க நம்புறீங்க? சயின்ஸ் தான் இந்த உலகத்தை படிச்சது, எந்த கடவுளுமே படிக்கல. ஆனா எங்க அப்பா அம்மா சொன்னாங்க இந்த கடவுள் தான் இந்த உலகத்தை படிச்சாருன்ட்டு. எங்க புக்கு எங்க கடவுள் தான் படிச்சாரு. எங்க புக்லயும் இருக்கு. எங்க புக்லயும் இருக்கு. ஆனா கடவுள் தான் படிச்சாரு, நம்ம சயின்ஸ் புக்ல இல்லையே. நான் உங்களுக்கு ஒன்றும் தப்புலாம் சொல்ல. நீங்க கடவுளை நம்புறீங்க, நான் கடவுளை நம்பல. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாமா? இல்ல இல்ல, இல்ல, வேணாம். வந்து கடவுள் நம்புறீங்க. ஃப்ரெண்டா இருக்க மாட்டோம். வாடா. ஸ்கூல்ல எல்லாம் முடிஞ்சிச்சா? ஆமா. மதியம் என்ன சாப்பிட்டேன்? இல்லம்மா, இன்னைக்கு ஸ்கூல்ல 2 புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. ஒரு பொண்ணு கிறிஸ்டின், இன்னொரு பையன் முஸ்லீமா. அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டேன். என்னது? கிறிஸ்டினும் முஸ்லீமுமா? அவங்கெல்லாம் கண்ட கறியெல்லாம் சாப்பிடுவாரு. உன் அப்பா வந்து மாலை போட்டு மலைக்கு போயிருக்காரு. அவன் தெரிஞ்சுச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? இரு, அவங்க அப்பா ஒருத்தர் சொல்றேன். என்னம்மா பேசுற? அவங்களும் இந்த உலகத்துல நம்ம கூட தானே இருக்காங்க. அவங்களும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான்மா. நீ யார் கேட்டாங்கன்னா சொல்லிக்கோமா. நான் அவங்க கூட தான் பேசுவேன், அவங்க கூட தான் சுற்றுவேன். போமா. சோ நான் போய் அந்த பொண்ணு கிட்ட போய் பேச போறேன். என்னது? அந்த பொண்ணு கிட்ட போய் நீ பேச போறியா? அன்னைக்கு அந்த பொண்ணு கிட்ட இவன் பேச போறான்னா இன்னைக்கு நீ பேச போறேன்னா அந்த பொண்ணு கிட்ட பேசினா என்கிட்ட பேசாதீங்க 2 பேரும். புரிஞ்சுதா? சரி. அப்பா வந்து ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டு மலைக்கு போயிருந்தாருலடா. எங்க அப்பா பிரசாதம் வாங்கிட்டாங்க, எடுத்துக்கோங்களா? நாங்க சாப்பிடக்கூடாதுடா. ஓ, அப்ப நீங்களும் எங்க அம்மா மாதிரி பிரிச்சு பேசுறீங்க. அப்படி இல்லடா. அப்ப எடுத்துக்கோங்களா? சரி. ஜாஸ்மின் இந்தா. என்னடா? எனக்கு வேணாம்டா. சரி, ஓகேடா. வீட்டுக்கு வந்துட்டேம்மா. என்னடி இது? நெத்தியில பொட்டு, கையில டிஃபன் பாக்ஸ்.
அம்மா பொட்டு வந்து ஃப்ரெண்ட் வச்சு விட்டாமா. கையில என்னது? அம்மா இது ஃப்ரெண்டோட அப்பா வந்து மலைக்கு போயிட்டு வந்தாரு, அதான் பிரசாதம். அது எடுத்து ஃபர்ஸ்ட் குப்பையில போடு பொட்டு அலி. அம்மா ஃப்ரெண்டு வச்சு விட்டான். அலின்னு அலி உங்க அப்பா பார்த்தாருன்னா என்ன பண்ணுவார் தெரியுமா? போய் குப்பையில போடுப்பா, அதை எடுத்துன்னு போய் குப்பையில போடு போ. பா அஸ்ஸலாமு அலைக்கும்பா. வலைக்கம் சலாம். பா என்னங்கப்பா? யார் கொடுத்தது? என் ஃப்ரெண்டுப்பா. நேரத்தை உனக்கு கொடுக்குறான். அவங்க அப்பா மலைக்கு போயிட்டு வந்தனால பிரசாதத்தை கொடுத்துருக்கோம்பா. பா ஏப்பா தட்டி விட்டீங்க? அவங்க வேற நான் வேற. பா நம்ம ரம்ஜான் அன்னைக்கு அவங்களுக்கு பிரியாணி தரும் சாப்பிட்றாங்கப்பா. அதே மாதிரி அவங்க அப்பா மலை போயிட்டு நம்ம பிரசாதம் தருமா நம்ம சாப்பிடுதுனப்பா. இல்ல அவங்க வேற நான் வேற, சொன்னா புரிஞ்சுக்கோ. நீ என்ன புள்ளிய வாழ்த்து வச்சுக்கிற? எங்க அப்பா கூட என்ன கூடு பேசுங்கிற. அம்மா அப்பா வந்து சொல்றாரு ஈஜின் ஃப்ரெண்டோட பேசக்கூடாது, அப்புறமா பிரசாதம்லாம் வாங்கக்கூடாதுன்றாருமா. நான் டைம் கூடு பேச ஆய வச்சிடுறேன், போய் படிப்பா. என்னாச்சு? ஏன் சோகமா உட்காந்துருக்கீங்க? இல்ல அதான் ஒண்ணும் இல்ல, நீங்க போகலாம். எப்படி நம்ம அப்பா அம்மா நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பிரிச்சு பேசினாங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் அவளை பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இனிமேல் நம்மளும் அவ கூட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகி சேர்ந்தா தான் இருக்கணும். ஆமா. நம்ம போய் அவகிட்ட பேசுவோமா? போலாம் போலாம் வாங்க. சாரிங்க, நாங்கள் எங்கள் அப்பா அம்மா மாதிரியே இருந்துட்டோம். இனிமேல் நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம். நம்மள ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம். சரி பரவாயில்ல, நான் ஒன்றும் உங்களுக்கு தப்பா நினைச்சிக்கல, நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கோம்.